ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடுசாக கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக வதக்காமல் செஞ்சால் நிறைய பேருக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதால ஜல்லி மாதிரி இருக்கிறதால பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் பொரியல் குழம்பு எல்லாமே காலியாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அது ஃபுல்லாக வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வதங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஏன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாதுன்னா அது கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாக நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடாயில் ஒட்டிடும். இல்லைனா வச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி வராதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த காய் வந்து நல்லா வதக்கும் போது அதில் இருக்க அந்த க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். நீங்கள் மோஸ்ட்லி சாம்பார், காரக்குழம்பு எது வச்சாலுமே நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு காய் ஆட் பண்ணோடனே நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காயில் இருக்கிற க்ரீன் கலர் வந்து போகாது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறோம். உப்பு சால்ட்டு தான் நம்ம போடுறோம். சால்ட்டு எதுக்காக போடுறோன்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து ஆனியன் வந்து வதங்கும் போது நம்ம வந்து உப்பு போட்டுவோம். ஏன்னா அந்த அதில் இருக்கிற தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகணுன்றதுக்காக. அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காய் வதக்கும் போது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், அந்த கீழே கடாயில் வந்து கொஞ்சம் மாதிரி ப்ரௌனிஷாக கருகுன மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதாங்க அந்த வெண்டைக்காயில் இந்த பிசுபிசுப்பு தன்மை. நம்ம இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயை கழுவிட்டு மறுபடியும் கடாய் சூடானோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ண போகிறோம். உளுந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொரியலுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதை கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேங்களா? இதை பாருங்கள், உளுந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெண்டைக்காயை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எண்ணெயில் வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி விட போகிறேன். ஏன்னா அந்த வந்து எண்ணெய் பட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்லேருந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே எந்த ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றவங்க ஆயில் கம்மியாக சேர்த்துக்குங்க, கொலஸ்ட்ரால் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வந்து நீங்கள் இன்னும் கூட ஆயில் கம்மியாக ட்ரையாக செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆயில் கம்மி பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் கண்டிப்பாக காலியாகிடும். ஏன்னா மோஸ்ட்லி யார் வீட்லேயுமே வெண்டைக்காய் பொரியல் காலியாகாது. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் குழம்பு தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டோம்னா தான் அந்த மசாலா ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மினிட் அப்படியே நம்ம வைக்க போகிறோம். வச்சோம்னா கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்காத அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும்போது அந்த மிளகாய் பொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கருகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். எண்ணெய் போட்டு உளுந்து நல்லா செவந்து வந்த பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வேண்டியதான். பொரியல் ரெடிங்க. வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணுறோம். இது வெண்டைக்காய் பொரியல் மட்டும் இல்லைங்க, நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கோம். அதனுடைய வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் போயிட்டு பாருங்கள், அதுவும் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, தயிர் சாதம், மோருக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி